விண்வெளியின் பிரம்மாண்டமான பரப்பில வினாடிக்கு வினாடி தொடர்ச்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கோள்களின் இடமாற்றங்களும் அவற்றினுடைய அண்டவெளி இயக்கங்களும் ஏதோ ஒரு மாயாஜால நிகழ்வோ அல்லது மந்திர வித்தையோ கிடையாதுங்க. நிஜத்தை சொல்லணும்னா அது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆழமான இயற்பியல் விதிகளுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியான அறிவியல் சரிவியல் செயல்பாடாகும். நம்முடைய சூரிய குடும்பத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரும் கோளும் தமக்கே உரித்தான பிரம்மாண்டமான காந்த புலங்களையும் அதிர்வு அலைகளையும் விண்வெளியில இடைவிடாது வெளிப்படுத்தி கொண்டேதா இருக்கின்றன. கொஞ்சம் ஆழமா கவனிச்சிங்கன்னா நம்முடைய பூமியை நோக்கி வரக்கூடிய இந்த மின்காந்த அலைகள், அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கதிர்வீச்சுகள் இங்குள்ள வளிமண்டலத்தை மிக வேகமாக கடந்து வந்து பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான உயிரினங்களின் மீதும், குறிப்பாக மனித மூளையில் இருக்கக்கூடிய நியூரான்களிலும் நம்முடைய நரம்பு மண்டல அமைப்பிலும் மிக நுட்பமான உடலியல் மாற்றங்களையும் மனோதத்துவ ரீதியான மாற்றங்களையும் கட்டாயமாக ஏற்படுத்துகின்றன. இந்த அறிவியல் பூர்வமான பிரபஞ்ச இணைப்பானது மனிதர்களுடைய ஒட்டுமொத்த சிந்தனை போக்கையும் சவாலான நேரங்களில் எடுக்கக்கூடிய முடிவெடுக்கும் திறனையும் அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்வியல் திசையை எப்படி துல்லியமாக தீர்மானிக்கிறது என்பதை பற்றி மிகவும் தர்க்க ரீதியாக ஆராய்வது மட்டும்தான் உண்மையான மற்றும் பகுத்தறிவு சார்ந்த ஜோதிடத்தின் மிக முக்கியமான நோக்கமாகும். இந்த பிரபஞ்ச ஆற்றல் பரிமாற்றத்தின் பின்னணியை நாம் கவனிக்கும்போது சிம்மராசியை திறந்த அன்பு நேர்களுக்குரிய காந்த அதிர்வுகளையும் அவர்களுடைய தனித்துவமான ஆளுமை பண்புகளையும் நாம் உற்று நோக்கும்போது இதுவரை எந்த ஒரு ஜோதிட மேடையிலும் யாரும் வெளிப்படுத்தாத பல விசித்திரமான அறிவியல் உண்மைகள் நமக்கு தெளிவாக புலப்படுகின்றன. சூரியனுடைய ஆதிக்க புலத்திற்குள் நேரடியாக வரக்கூடிய இந்த சிம்மராசி மண்டலத்தின் தனித்துவமான ஆற்றல் அதிர்வுகள் மனித உடலில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஹார்மோன் சுரப்புகளையும் மூளையின் முன்னெற்றி பகுதி என்று சொல்லப்படக்கூடிய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதியின் செயல்பாடுகளையும் எப்படியெல்லாம் தூண்டி ஊக்குவிக்கின்றன என்பதை பற்றிய ஒரு ஆழமான புரிதல் நமக்கு இப்பொழுது அவசியமாகிறது. உண்மையிலேயே இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கடந்து வந்த ஜோதிட விளக்கங்கள் எல்லாமே கிரகங்களின் பெயர்களையும் பொதுவான ராசி பலன் கணிப்புகளையும் மட்டுமே உங்களுக்கு போதித்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய அன்றாட வாழ்வியலோடு நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய இந்த விண்வெளி கதிர்வீச்சுகளின் நேரடி தாக்கத்தை பற்றி எவருமே உங்களுக்கு இதுவரை துல்லியமாக விளக்கியிருக்க வாய்ப்பே இல்லைங்க. 100% உறுதிங்க. இந்த நுட்பமான அறிவியல் ரகசியங்களை நீங்கள் எப்போது முழுமையாக உணர்ந்து கொள்கிறீர்களோ அப்போது மட்டும்தான் உங்களை சுற்றி நிகழக்கூடிய அத்தனை மாற்றங்களின் பின்னணியில் இருக்கக்கூடிய நிஜமான காரணங்களை உங்களால் பகுத்தறிவோடு தெளிவாக ஆராய முடியும். இயற்பியல் விதிகளின்படி பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு துகளும் மற்றொன்றோடு மிக நெருக்கமாக பிணைக்கப்பட்டு தொடர்ச்சியான ஒரு ஆற்றல் பரிமாற்றத்தை இயல்பாகவே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது நம்முடைய மனதில் தோன்றும் நேர்மறையான எண்ண அலைகளும் நாம் ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாழ்த்துக்களும் வெறும் உதட்டு வார்த்தைகள் கிடையாதுங்க. சொல்லப்போனா அவை மனித மூளையிலிருந்து அதிவேகமாக வெளிப்படக்கூடிய உயர் அதிர்வெண் கொண்ட மின்காந்த அலைகளாகும். ஒரு மனிதனுடைய உளப்பூர்வமான வாழ்த்தும் தூய்மையான ஆசீர்வாதமும் மற்றொரு மனிதனுடைய ஆற்றல் களத்தை, அதாவது எனர்ஜி ஃபீல்ட பல மடங்கு பலப்படுத்தி அவர்களுடைய மனோதத்துவ செயல்பாடுகளை ஒரு பெரும் நேர்மறை மாற்றத்தை உருவாக்குகிறது என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு நிஜமான உண்மையாகும். இத்தகைய ஒத்திசைவான ஆற்றல் பரிமாற்றம் மற்றும் கூட்டு பரிணாம வளர்ச்சியின் மூலமாக மட்டும்தான் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து நமது எதிர்கால லட்சிய இலக்குகளை நோக்கி மிக வெற்றிகரமாக பயணிக்க முடியும். எனவே விண்வெளியில் தொடர்ச்சியாக நிகழக்கூடிய கோள்களின் கதிர்வீச்சு, அதாவது பிளானட்டரி ரேடியேஷன் மாற்றங்களையும் உங்களுடைய உடலுக்குள் நிகழக்கூடிய உயிரியல் மின் வேதியியல் மாற்றங்களையும் ஒன்றிணைத்து ஆராயக்கூடிய இந்த பகுத்தறிவு பதிவு உங்களுடைய வாழ்வின் அடுத்த கட்ட புரிதலுக்கான ஒரு புதிய அறிவியல் திறவுகோலாக கட்டாயமாக அமையும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லைங்க. விண்வெளி மண்டலத்துல நிகழக்கூடிய கிரகங்களின் இந்த இடப்பெயர்ச்சி என்பது ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத மாய நிகழ்வோ அல்லது அதீத சக்திகளின் விளையாட்டோ கிடையாதுங்க.
அது பிரபஞ்ச வெளியில் உள்ள பெரும் கோள்களின் சுற்றுப்பாதையில, அதாவது ஆர்பிட்டல் மெக்கானிக்ஸ் விதிகளின்படி மிகத் துல்லியமாக நிகழக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் கம்ப்யூட்டேஷன், அதாவது வானியல் கணக்கீடு ஆகும். பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதிகளுக்கு முழுமையாக உட்பட்டு விண்வெளிப் பொருட்கள் தங்களினுடைய நிலைகளை மாற்றிக்கொள்ளும்போது அவை உமிழக்கூடிய காந்தவியல் அலைவரிசைகளும் நுண்துகள் கதிர்வீச்சுகளும் பூமியினுடைய வளிமண்டல அழுத்தத்தில் ஒரு தொடர் மாறுதல்களை நளினமாக ஏற்படுத்துகின்றன. இந்த அண்டவெளி கணித மாற்றங்கள் எல்லாமே மனித உடலின் உயிர்மின் வேதியியல் அமைப்போடு, அதாவது பயோ எலக்ட்ரோகெமிக்கல் சிஸ்டத்தோடு நேரடியாகவே பிணைக்கப்பட்டிருக்கின்றன. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குறிப்பாக மனித மூளையின் நரம்பியல் சமிக்கைகளை கடத்தக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களின் செயல்பாடுகளில் இவை மிக நுட்பமான மாறுதல்களை தூண்டுகின்றன. இதன் நேரடி விளைவாக ஒரு தனி மனிதனுடைய சிந்தனை வேகம், பகுத்தறியும் திறன் மற்றும் வாழ்வின் மிக முக்கியமான காலகட்டங்களில் எடுக்கப்பட வேண்டிய டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், அதாவது முடிவெடுக்கும் திறன் ஆகியவற்றில் பெரும் மாற்றங்கள் ஏற்படுகின்றன. மிகச் சரியான நேரத்தில் சரியான கோணத்தில் உங்களை சிந்திக்க வைப்பதோ அல்லது தெளிவற்ற ஒரு மனநிலையில் உங்களை தவறான பாதையை தேர்ந்தெடுக்க வைப்பதோ இந்த விண்வெளி கதிரியக்க தாக்கத்தினால் மனித மூளையில் நிகழக்கூடிய ஒரு தர்க்க ரீதியான வேதியியல் விளைவுதான். புற உலகப் பொருட்களோ அல்லது சில குறிப்பிட்ட ஆற்றல் கடத்திகளோ ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை நேரடியாக உடனே மாற்றிவிட முடியாது என்பதுதான் இந்த அறிவியல் ஜோதிடத்தின் மிக முக்கியமான அடிப்படை தத்துவமாகும். பிரபஞ்ச அமைப்போ அல்லது வெளிப்புற ஆற்றல்களோ ஒருபோதும் மனிதர்களுக்கு தட்ல வச்சு தயார் நிலையில வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கதே கிடையாதுங்க. மாறாக அவை மனித மூளையின் அறிவாற்றல் திறனை, அதாவது காக்னிட்டிவ் எபிலிட்டியை மேம்படுத்தி குழப்பங்களே இல்லாத ஒரு தெளிவான மனநிலையை தோற்றுவிக்கக்கூடிய இன்டர்னல் ரெசனன்ஸ், அதாவது அக அதிர்வெண்களை மட்டுமே ஒழுங்குபடுத்துகின்றன. இத்தகைய நேர்மறையான அலைவரிசைகள் நம்முடைய உடலுக்குள் பாயும்போது மனித மனமானது தடைகளையும் சவால்களையும் தாண்டி செயல்படுவதற்கான புதிய சிந்தனை பாதைகளை மிக எளிதாக கண்டறிகிறது. அந்த பாதையில முழு மூச்சோடு பயணித்து இலக்குகளை அடைவதும் தொடர்ச்சியான கடுமையான முயற்சிகளின் மூலம் வெற்றியை தக்கவைத்துக் கொள்வதும் முற்றிலும் மனிதர்களுடைய தனிப்பட்ட உழைப்பையும் சுய விழிப்புணர்வையும் மட்டுமே பொறுத்ததுங்க. எனவே வெளிப்புற காரணிகளை பற்றி சிந்திப்பதை விட ஒருவருடைய மூளையின் செயல்பாடும் அதனுடைய ஆற்றல் திறனும் பிரபஞ்ச அதிர்வுகளுடன் எப்படி ஒத்திசைகிறது என்பதை ஆழமாக அறிவதுதான் வாழ்வியல் முன்னேற்றத்திற்கான முதல் படியாகும். இந்த ஆற்றல் கோட்பாட்டின் அடிப்படையில் சிம்மராசிக்குரிய தனித்துவமான காந்தப்புல ஆளுமையை நாம் இப்பொழுது ஆராயும்போது பல ஆச்சரியமூட்டும் நரம்பியல் இயல்புகள் நமக்கு தெளிவாக வெளிப்படுகின்றன. இயல்பாகவே இந்த விண்வெளி பகுதிக்குரிய கதிர்வீச்சுகள் மனிதர்களுக்குள் உள்ளார்ந்த தன்னம்பிக்கையையும் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய நிர்வாகத்திறனையும் கம்பீரமான ஆளுமை பண்புகளையும் தூண்டக்கூடிய அலைவரிசைகளை தங்களுக்குள் கொண்டுள்ளன. இத்தகைய உயர் ஆற்றல் திறனும் சுய விழிப்புணர்வும் இவர்களிடம் அதிகமாக இருந்தபோது ஏன் இந்த குறிப்பிட்ட சிம்மராசியில பிறந்த அன்பு நேர்களால் தங்களினுடைய முழுமையான இலக்குகளை அடைய முடிவதில்லை, அல்லது அவர்கள் எட்டிய உயர் பதவிகளில் தொடர்ந்து நிலைத்திருக்க முடிவதில்லை என்ற ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய தர்க்க ரீதியான உண்மை என்னவென்றால், இவர்களுடைய அலைவரிசையானது தங்களை சுற்றியுள்ள பிற மனிதர்களின் காந்தப்புல தாக்கத்தினால், அதாவது இன்டர்பர்சனல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இம்பாக்ட் காரணமாக மிக எளிதாக அலைக்கழிக்கப்படுகிறது. புற மனிதர்களின் எதிர்மறையான எண்ண அலைகளும் அவர்களுடைய மாறுபட்ட ஆற்றல் அதிர்வுகளும் இந்த ராசி மண்டலத்தாரோடு தொடர்பு கொள்ளும்போது இவர்களுடைய மூளையின் முடிவெடுக்கும் திறன் தற்காலிகமாக நிலைத்தடுமாறி போகிறது. மற்றவர்களுடைய வழக்கமான சிந்தனை போக்குகளுக்குள் தங்களை அறியாமலேயே இவர்கள் சிக்கிக் கொள்ளும்போது இவர்களுடைய தனித்துவமான பகுத்தறிவு மழுங்கடிக்கப்பட்டு வாழ்வியலில் ஒரு தேக்க நிலை உருவாகிறது. ஒரு மனிதன் தன் வாழ்வின் உயர்விற்காக வெளிப்புற சக்திகளிடமோ அல்லது விதியிடமோ தொடர்ந்து அழுது முறையிடுவதால் மட்டுமே எந்த ஒரு வியத்தகு மாற்றமும் அவனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்து விடுவதில்லை. மனித வாழ்வின் போக்கை நிர்ணயிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது எது தெரியுமா? அவர்கள் வகுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங், அதாவது வாழ்வியல் திட்டங்களுக்கும் அவர்கள் அடைய நினைக்கக்கூடிய அல்டிமேட் கோல், அதாவது இறுதி இலக்குகளுக்கும் இடைப்பட்ட அந்த ஆபரேஷனல் கேப் எனப்படும் இடைவெளிதான்.
இந்த இடைப்பட்ட காலத்தில மின்வெளி கோள்களின் கணக்கீட்டு மாற்றங்களால் ஏற்படக்கூடிய கதிர்வீச்சுக்கள் மனித மூளையின் திட்டமிடும் திறனில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வது அவசியமாகிறது. வடிவமைக்கும்போது அந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய இடைப்பட்ட பாதையில்தான் பிரபஞ்சத்தின் பல்வேறு காந்தப்புல மாறுதல்களும் சுற்றியுள்ள மனிதர்களின் குறுக்கீடுகளும் உங்களுடைய சிந்தனையை சோதித்து பார்க்கின்றன. கண்ணு முன்னாடியே பாப்பீங்க. இந்த இடைவெளியில் ஏற்படக்கூடிய சவால்களை அறிவியல் பூர்வமாக அணுகி விண்வெளி ஆற்றல் அதிர்வுகளை தங்களுக்கு சாதகமாக மாற்றத் தெரிந்தவர்கள் மட்டுமே தங்களது இலக்கை மிகத் துல்லியமாக அடைந்து வெற்றி பெறுகிறார்கள் என்பதை இந்த நவீன ஜோதிட அறிவியல் நமக்கு விளக்குகிறது. விண்வெளியில் தொடர்ச்சியாக நிகழக்கூடிய கதிர்வீச்சு மாற்றங்கள் பூமியில் உள்ள மனிதர்களின் உடலியல் மற்றும் நரம்பியல் வேதியியலோடு எப்படி பிணைக்கப்பட்டுள்ளன என்பதை தர்க்கரீதியாக ஆராயும்போது பல புதிய அறிவியல் உண்மைகள் புலப்படுகின்றன. பிரபஞ்சத்தின் உயர் ஆற்றல் அலைவரிசைகள் மனித மூளையின் செல்களை தாக்கும்போது அவை நரம்பு மண்டலத்தில் சில குறிப்பிட்ட எலக்ட்ரோகெமிக்கல் சிக்னல்ஸ், அதாவது மின்வேதியியல் சமிக்ஞைகளை உருவாக்குகின்றன. இந்த அதிர்வுகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய உடலியல் திறனும் சவாலான சூழ்நிலைகளில் மூளையின் செரோட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற நியூரோ ஹார்மோன்களின் அளவை சமநிலையில் வைத்திருக்கக்கூடிய உயிரியல் கட்டுப்பாடும் கொண்ட மனிதர்கள் மட்டுமே தங்களது வாழ்வின் இறுதி இலக்கை நோக்கி வெற்றிகரமாக பயணிக்க முடிகிறது. புற உலக சூழல் எவ்வளவு கடுமையானதாக இருந்தாலும் உடலுக்குள் நிகழக்கூடிய இந்த ஹார்மோன் சமநிலையை காக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே அண்டவெளியின் முழுமையான பேராற்றலை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிறார்கள். இந்த உயிரியல் கோட்பாட்டை சிம்மராசி மண்டலத்தின் காந்த அதிர்வுகளோடு இப்பொழுது நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இவர்களுடைய தனித்துவமான நடத்தை மாறுபாடுகளுக்கான காரணங்கள் தெளிவாக விளங்குகின்றன. இந்த விண்வெளி பிரிவினரின் உடலில் குறிப்பாக வயது முதிர்வின் காரணமாக நிகழக்கூடிய ஹார்மோன் மாற்றங்களின் போது அட்ரினலின் மற்றும் கார்டிசோல் போன்ற மன அழுத்த ஹார்மோன்களின் சுரப்பு இயல்பாகவே மிக வேகமாக அதிகரிக்கிறது. இதன் நேரடி விளைவாகவே இவர்களுக்குள் சட்டென்று கோப உணர்வுகளும் தீவிரமான உணர்ச்சி பெருக்கும் ஏற்படுகின்றன. இவர்களுடைய நரம்பியல் அமைப்பானது சூழலில் நிகழக்கூடிய ஆபத்துகளையும் தவறான விளைவுகளையும் முன்கூட்டியே கணிக்கக்கூடிய பகுத்தறிவு திறனை பெற்றுள்ளதால் இவர்கள் தங்கள் குடும்பத்தினருக்கும் சுற்றத்தாருக்கும் தொடர்ச்சியான வார்னிங் சிக்னல்ஸ், அதாவது எச்சரிக்கை சமிக்ஞைகளை நாவழியா வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த நுட்பமான நரம்பியல் விழிப்புணர்வை ஆழமா புரிந்து கொள்ளாத மற்ற மனிதர்கள் இதை ஒரு எதிர்மறை பேச்சாகவோ அல்லது ஆதிக்க மனப்பான்மையின் வெளிப்பாடாகவோ தவறாக கருதி இவர்களுடைய கருத்துக்களை உடனே நிராகரிக்க முற்படுகிறார்கள். இத்தகைய புறக்கணிப்புகள் இவர்களுடைய உடலில் மேலும் கார்டிசோல் அளவை உயர்த்தி கடுமையான மன அழுத்தத்தை தோற்றுவிக்கின்றன. ஒரு தனி மனிதனுடைய சுய ஜாதக கணிப்புகளில் கூறப்படக்கூடிய அதிர்ஷ்ட காலங்களும் யோக அமைப்புகளும் வெறும் தத்துவங்களாக மட்டுமே காற்றில் மறைந்து விடாமல் நிஜ வாழ்வில் அவை முழுமையாக செயல்பட வேண்டுமாயின் அதற்குரிய தகுந்த உடலியல் மற்றும் மனோதத்துவ கட்டமைப்பை அந்த மனிதன் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். இதற்காக சிம்ம ராசியில் பிறந்த அன்பு நேயர்கள் தங்களை சுற்றி ஒரு தனித்துவமான ஆட்டோனமஸ் எனர்ஜி ஷீல்ட், அதாவது சுய ஆற்றல் வளையத்தை உருவாக்கிக் கொள்வது மிக அவசியமான ஒன்றாகும். பிரபஞ்சத்தில் நிகழக்கூடிய அத்தனை சாதக பாதகமான நிகழ்வுகளும் துரோகங்களும் ஏமாற்றங்களும் மின்காந்த அலைகளாக உங்களை நோக்கி வரும்போது அவை உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எண்டோகிரைன் சிஸ்டம் எனப்படும் சுரப்பி மண்டலத்தை பாதிக்காமல் தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் அரணாக இந்த சுய வளையம் செயல்படும். புற உலகின் எந்த ஒரு எதிர்மறை தூண்டுதலும் உங்கள் மூளையின் நரம்புச் சமநிலையை குலைக்காதவாறு உங்களை நீங்களே உணர்வு ரீதியாக தனிமைப்படுத்தி ஒரு பாதுகாப்பு வட்டத்திற்குள் நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான கலைதான் இது. புற உலக அநீதிகளையும் நியாயமற்ற செயல்களையும் கண்டு சிம்ம ராசியினர் தங்களினுடைய உள்ளார்ந்த துணிச்சலால் உடனடியாக எதிர்வினையாற்ற தூண்டப்படுகிறார்கள். இந்த தீவிரமான உடலியல் ரியாக்ஷன் இவர்களுடைய இதய துடிப்பையும் இரத்த அழுத்தத்தையும், அதாவது பிளட் பிரஷரை தேவையற்ற முறையில் தற்காலிகமாக உயர்த்துகிறது. இன்றைய நவீன காலகட்டத்தில் மனிதர்களுடைய சராசரி ஆயுட்காலம் என்பது அவர்களுடைய மரபணு திறனை விடவும் அன்றாட மன அழுத்தம் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகளால் பெரிதும் தீர்மானிக்கப்படுகிறது. 100 ஆண்டுகளுக்கான உயிரியல் தகுதி உடலுக்குள் இருந்தாலும் தொடர்ச்சியான ஹார்மோன் சீர்கேடுகளும் மனக்கவலைகளும் அந்த ஆயுள் திறனை 70 அல்லது 80 ஆண்டுகளாக குறைத்து விடுகின்றன.
எனவே விண்வெளிக்கோள்களின் கதிர்வீச்சு தாக்கத்தையும் உங்களை சுற்றியுள்ள மனிதர்களின் ஆற்றல் உறிஞ்சுதலையும் தாண்டி நீங்கள் ஆரோக்கியமாகவும் வெற்றிகரமாகவும் வாழ வேண்டுமாயின் உங்களினுடைய இந்த சுய ஆற்றல் உலகம் எத்தகையது என்பதையும் அதை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் தர்க்க ரீதியாக புரிந்து கொள்வது அவசியமாகிறது. அண்டவெளியின் இயற்பியல் விதிகளுக்கு முழுமையாக உட்பட்டு ஒரு குறிப்பிட்ட விண்வெளி மண்டலத்தின் ஆற்றல் அதிர்வுகள் பூமியின் மீது பாயும்போது அது மனித மூளையின் புலனுணர்வு மற்றும் கவனிப்பு திறன்களில், அதாவது பெர்செப்சுவல் எபிலிட்டிஸில் சில விசித்திரமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக உயர் ஆற்றல் கதிர்வீச்சுகளைக் கொண்ட ஒரு தனிநபர் தன் சூழலில் வாழக்கூடிய பிற மனிதர்களின் தீவிரமான கவன ஈர்ப்பிற்கு உள்ளாகிறார். இந்த புற உற்றுநோக்கல் என்பது வெறும் பார்வைகளோ அல்லது எண்ணங்களோ அல்ல. அது நெகட்டிவ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃப்ரீக்வென்சி, அதாவது எதிர்மறையான அதிர்வெண் கொண்ட மின்காந்த அலைகளின் ஒரு தொடர் தாக்குதலாகும். ஒரு மனிதன் தன் தனித்துவமான திறன்களினாலும் நியாயமான செயல்பாடுகளினாலும் சமூகத்தில் தனித்துத் தெரியும்போது அவனை சுற்றியுள்ள பிற மனிதர்களின் மூளையில் எழக்கூடிய பொறாமை மற்றும் வஞ்சக உணர்வுகள் மிகக் குறைந்த அலைநீளம் கொண்ட ஆற்றல் அலைகளாக உமிழப்பட்டு அந்த தனி மனிதனின் பயோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எனப்படும் உயிர்காந்த புலத்தை பலவீனப்படுத்த முயல்கின்றன. இத்தகைய புற விளைவுகள் மனிதர்களின் அன்றாட செயல்பாடுகளில் திடீர் தடைகளையும் உடல்நலக் குறைபாடுகளையும் தேவையற்ற மன உளைச்சல்களையும் தோற்றுவிக்கின்றன என்பதை நியூரோசைக்காலஜி எனப்படும் நரம்பியல் உளவியல் தர்க்க ரீதியாக விளக்குகிறது. இத்தகைய அண்டவெளி கதிரியக்க நெருக்கடிகளையும் புற மனிதர்களின் எதிர்மறை ஆற்றல் உறிஞ்சுதலையும் எதிர்கொள்வதற்கு மிகச்சிறந்த அறிவியல் தீர்வு என்பது சுய ஒழுக்கம் மற்றும் மைண்ட் செட் அலைன்மெண்ட் எனப்படும் மனக்கட்டமைப்பு ஆகிய 2 உளவியல் கருவிகள் மட்டுமே ஆகும். பிரபஞ்சத்தின் கடுமையான சூழலில் ஒரு நட்சத்திரமானது எப்படி தன் சொந்த ஈர்ப்பு விசையினால் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறதோ அதேபோல மனிதர்களும் தங்களது நரம்பியல் சமநிலையை காக்க உணர்ச்சிபூர்வமான கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும். உங்களை நோக்கி வரக்கூடிய அத்தனை மின்காந்த தாக்குதல்களையும் முறியடிக்க வேண்டுமானால் தேவையற்ற வாக்குவாதங்களை தாராளமாக தவிர்த்து மூளையின் ஆற்றலை சேமிக்கக்கூடிய ஃபோக்கஸ்ட் சைலன்ஸ், அதாவது ஒருமுகப்படுத்தப்பட்ட அமைதியை நீங்க பழக வேண்டும். இது உங்களை பலவீனப்படுத்தக்கூடிய செயல் அல்ல, மாறாக உங்களுடைய சிந்தனை திறனை மேலும் கூர்மையாக்கி உங்களை சுற்றியுள்ள நச்சுத்தன்மை வாய்ந்த ஆற்றல் புலங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும் ஒரு சிறந்த தற்காப்பு உத்தியாகும். மனித மூளையின் சிந்தனை போக்குகளும் அவை செயல்படக்கூடிய புறச்சூழலும் ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையவை என்பதால் ஒரு தனி மனிதன் தன் வாழ்வியல் இலக்குகளை அடைய அவன் இருக்கக்கூடிய இருப்பிடமும் அவனது சமூக தொடர்புகளும் மிக துல்லியமாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். உங்களுடைய ஆற்றலை வீணடிக்கும் மற்றும் உங்களுடைய வீழ்ச்சியை எதிர்நோக்கும் மனிதர்களின் காந்த புலத்திற்கு மிக அருகில் நீங்கள் வாழும்போது உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் தொடர்ந்து செயலிழக்கச் செய்யப்படுகிறது. இதனை தவிர்க்க உங்களினுடைய உயிரியல் ஆற்றலை உறிஞ்சக்கூடிய நபர்களிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட பிசிக்கல் டிஸ்டன்ஸ், அதாவது பௌதீக இடைவெளியை பராமரிப்பது இன்றியமையாதது. எதிர்மறை அதிர்வுகளை தொடர்ச்சியாக உமிழக்கூடிய உறவுகளோ அல்லது நட்போ எதுவாக இருந்தாலும் அவற்றிலிருந்து விலகி நின்று உங்களுக்கான ஒரு தனித்துவமான அறிவுசார் உலகத்தை நீங்கள் கட்டமைக்கும்போது அண்டவெளியின் முழுமையான நேர்மறை கதிர்வீச்சுகள் உங்கள் மூளையை வந்தடைகின்றன. இந்த உயர் ஆற்றல் ஒழுங்குமுறைக்குள் நுழையும்போது மனித மனமானது ஒரு சுய கட்டுப்பாட்டு வளையத்தை, அதாவது செல்ஃப் ரெகுலேட்டரி பவுண்டரியை உருவாக்கிக் கொள்கிறது. இந்த வளையம் என்பது உங்களை முடக்கும் கவலைகளின் சிறை கிடையாதது, மாறாக தேவையற்ற உணர்ச்சி தூண்டல்களையும் புற உலகச் சிதறல்களையும் உள்ள அனுமதிக்காத ஒரு காகனிட்டிவ் ஃபில்டர் எனப்படும் வடிகட்டியாகும். குறிப்பாக உணர்வு ரீதியான உறவுச் சிக்கல்களிலும் பாலின கவர்ச்சிகளினாலும் ஏற்படக்கூடிய கவனச்சிதறல்கள் மூளையின் டோபமைன் அளவை சீர்குலைத்து வாழ்வின் லட்சியங்களை நோக்கிச் செல்லக்கூடிய ஒற்றை பயணத்தை திசை திருப்பிவிடக்கூடும். இத்தகைய உணர்ச்சி பொறிகளில் சிக்காமல் கடினமான காலகட்டங்களிலும் ஒருமுகப்பட்ட லட்சியத்தோடு தங்களை வழிநடத்தக்கூடிய தனித்துவமான மன உறுதியும் ஒற்றையாள் இராணுவமாக செயல்படக்கூடிய ஆளுமை திறனும் கொண்ட நபர்கள் தங்களது பாலின வேறுபாடுகளைத் தாண்டி மிக பிரம்மாண்டமான எதிர்காலத்தை இந்த பூமியில் நிலைநிறுத்துகிறார்கள் என்பதுதான் இந்த விண்வெளி ஜோதிட அறிவியலின் இறுதி தர்க்கமாகும். அண்டவெளியின் காந்தப்புல மாற்றங்களையும்
கோள்களின் கதிர்வீச்சு பதிவுகளையும் அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்ட இந்த விரிவான நரம்பியல் உளவியல் ஆய்வின் இறுதி முடிவுரை மனிதனின் அறிவாற்றல் சார்ந்த ஒரு மிக முக்கியமான அறிவியல் உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. சமூக விலகல் அல்லது மனித தொடர்புகளிலிருந்து முற்றிலும் தனிமைப்படுத்திக் கொள்வது என்பது பிரபஞ்ச ஆற்றலை ஈர்ப்பதற்கான சரியான வழிமுறையாகாது. மாறாக, புற உலகத்தில் வாழக்கூடிய சக மனிதர்களுடன் பழகும்போதும் வெளிநபர்களுடன் தொழில்முறை தொடர்புகளை பேணிக் கொள்ளும் போதும் விழிப்புணர்வுடன் கூடிய ஒரு நரம்பியல் தற்காப்பு அணுகுமுறையை கையாள்வதே புத்திசாலித்தனமாகும். அதே வேளையில் முதன்மை ஈர்ப்பு புள்ளிகளாக விளங்கக்கூடிய கணவன், மனைவி மற்றும் குழந்தைகள் போன்ற நெருங்கிய மரபணு தொடர்பு கொண்ட குடும்ப அமைப்பிற்குள் எந்தவித நிபந்தனைகளும் அற்ற நேர்மறை ஆற்றல் பரிமாற்றத்தை தாராளமாக நிகழ்த்தலாம். ஏனெனில் இத்தகைய அகவட்ட தொடர்புகள் மூளையின் உணர்ச்சி பகுதிகளை பாதுகாக்கும் அரணாக செயல்படுகின்றன. ஆயினும் விண்வெளி கதிர்வீச்சுகளின் தீவிர தாக்கத்திற்கு உள்ளாகக்கூடிய இந்த ஆளுமை பிரிவினருக்கு பெரும்பாலும் அணுக்கமான குடும்ப கட்டமைப்பிற்கு உள்ளேயே கருத்து வேறுபாடுகளும் கடுமையான மின்காந்த அதிர்வெண் மோதல்களும் ஏற்படுவதுண்டு. இத்தகைய தொடர்ச்சியான அலைவரிசை முரண்பாடுகளினால் ஏற்படக்கூடிய நரம்பியல் சோர்வையும் கடுமையான அகக்குழப்பங்களையும் தங்கள் தர்க்கரீதியான சிந்தனை திறனால் கடந்து வரும்போதே ஒரு தனி மனிதன் பரிணாம வளர்ச்சியின் அடுத்த கட்டத்தை எட்டுகிறான். இங்கு வெற்றி என்பது வெறும் லௌகீக போட்டிகளில் வெல்வது மட்டுமல்ல, மாறாக புறச்சூழல்களால் பாதிக்கப்படாத மன அமைதியை நிலைநிறுத்துவது, குடும்ப உறுப்பினர்களின் எதிர்காலத்தை அறிவியல் பூர்வமாக திட்டமிட்டு வடிவமைப்பது, தங்களது உயிரியல் ஆரோக்கியத்தை பேணிக் காப்பது மற்றும் தங்களது வாழ்வியல் கடமைகளை சீராக நிறைவேற்றுவது ஆகிய அனைத்துமே ஒரு மனிதனின் நரம்பியல் ஆளுமை அடைந்த வெற்றிக்கான ஆய்வு முடிவுகளாகும். புற உலகிற்கு தங்களினுடைய உணர்ச்சிபூர்வமான பலவீனங்களையோ அல்லது மனவேதனைகளையோ சற்றும் வெளிக்காட்டாமல் ஒரு கம்பீரமான காந்த புலத்தை தக்க வைத்துக் கொள்ளும் இந்த ராசி மண்டலத்தாரை மற்றவர்கள் உணர்ச்சியற்றவர்களாக தவறாக கணிக்கக்கூடும். ஆனால் அவர்களின் நரம்பு மண்டலம் தங்களது உள்ளார்ந்த துயரங்களை தனிமையில் மட்டுமே வேதியியல் மாற்றங்களாக வெளியேற்றி தங்களை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய தன்மையை கொண்டது. எனவே இத்தகைய ஆளுமைகளின் வாழ்க்கை துணையாக இருப்பவர்கள் அவர்களின் இந்த நுட்பமான உயிரியல் செயல்பாட்டினையும் அவசர தருணங்களில் அவர்களின் மூளையில் ஏற்படக்கூடிய அட்ரினலின் சுரப்பின் வேகத்தையும் புரிந்து கொண்டு உணர்வு பூர்வமான ஆதரவை வழங்குவதுதான் இந்த பிரபஞ்ச அமைப்பில் ஒரு கூட்டு வாழ்வியலை வெற்றிகரமாக மாற்றுவதற்கான அறிவியல் வழியாகும். கடந்த காலங்களில் உங்களுடைய உள்ளார்ந்த திறமைகளையும் தனித்துவமான முயற்சிகளையும் சுற்றியுள்ள சமூகம் அங்கீகரிக்க தவறியிருக்கலாம், அல்லது அதற்கான தகுந்த சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நிகழ்காலத்தில் உங்களுடைய முன்னேற்ற தடைக்கான காரணங்களாக அத்தகைய வெளிப்புற காரணிகளை அடுக்கிக் கொண்டிருப்பது உங்களுடைய மூளை திறனை மேலும் முடக்குமே தவிர எந்த ஒரு நேர்மறை மாற்றத்தையும் தராது. உங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய புற உலக மனிதர்களின் எதிர்மறை பார்வைகளை பற்றிய சிந்தனைகளை உங்கள் அறிவாற்றல் கொண்டு முழுமையாக தடுத்து நிறுத்துங்கள். உங்கள் எண்ணங்களின் தாட் ஃப்ரீக்வன்சியை, அதாவது அதிர்வெண்ணை உயர்மட்டத்திற்கு உயர்த்தும் போது வெளிப்புற பொறாமைகளோ அல்லது எதிர்மறை கதிர்வீச்சுகளோ உங்களினுடைய உயிர்மின்காந்த புலத்தை சிதைக்க முடியாமல் செயலிழந்து போகும். எனவே இந்த அறிவியல் ஜோதிட ஆய்வின் இறுதித் தொகுப்பாக நாம் அறிவது என்னவென்றால், உங்களுக்கென நீங்கள் கட்டமைக்கக்கூடிய அந்த தெளிவான அறிவுசார் உலகமும் நாளை எனது வாழ்வியல் அலைவரிசை மிகச்சிறப்பாக இருக்கும் என்ற உங்களினுடைய ஆணித்தரமான சுய உளவியல் நம்பிக்கையும் மட்டுமே உங்களை ஆளுமை மிக்க உன்னத இடத்திற்கு இட்டுச் செல்லும். இந்த உயரிய அறிவியல் புரிதலை தங்களது பகுத்தறிவோடு இணைத்து பயணிக்கக்கூடிய சிம்மராசி மண்டலத்து மனிதர்கள் தங்களது குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் பிரபஞ்சத்தின் பேராற்றலை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஆளுமையாகவும் விளங்குவார்கள் என்பது திண்ணம். நம்ம பழனி ஆண்டி அஸ்ட்ரோ சேனலின் அன்பான ஆன்மீக வணக்கங்கள். உங்களோட ராசிக்கு அடுத்த மாதம் நடக்க போகிற மிக முக்கிய குரு பெயர்ச்சியோட ஆரம்ப கட்ட எச்சரிக்கைகள் மற்றும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அடங்கிய வீடியோ நாளைக்கு வருது. எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் இப்போவே அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத அதில் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் கணிச்சு கொடுத்துருக்கேன். முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு வரப்போகிற ப்ராப்ளம்ஸில் இருந்து உங்களை சேவ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்னிங் அந்த முக்கிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.